Hello children, இந்த வீடியோல நம்ம CBSE Max grade 6க்கு NCERT யோட நியூ சிலபஸ் தான் பார்க்க போறோம். Chapter 2 Lines and Angles. ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோஸ்ல அப் டு செக்ஷன் 2.8 அண்ட் அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற ஃபிகர் இட் அவுட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இந்த பர்டிகுலர் வீடியோல செக்ஷன் 2.9 தான் பார்க்க போறோம். நவ் லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக். நம்மளோட டாபிக் நேம் பார்த்தீங்கன்னா மெஷரிங் ஆங்கிள்ஸ். ஓகே, ஸோ லாஸ்ட் செக்ஷன்ல எல்லாமே நம்ம என்ன பார்த்தோம்னா ஆங்கிள்னா என்ன, ஆங்கிள் எப்படி ஃபார்ம் ஆகுது அண்ட் ஆங்கிளுக்கு எப்படிலாம் நேம் பண்ணலாம், விஷுவலா ரெண்டு ஆங்கிள்ஸ் எப்படி கம்பேர் பண்றதுன்னு பார்த்தோம். ரைட்டா, விஷுவலா தான் பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க நான் ரெண்டு இமேஜஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, விஷுவலா பாக்குறப்போ நம்மளுக்கு என்ன தெரியுது இதுலன்னா எலிஃபண்ட் தான் பிக் அண்ட் இங்க கொடுத்துருக்க ரேட் வந்து ஸ்மால்ன்னு நம்மளுக்கு விஷுவலா தெரியுது. பட் நம்பரா நம்மளுக்கு தெரியுதா? பேசிக்கா பிக் ஸ்மால்ன்றது எதை பேஸ் பண்ணி நம்ம கம்பேர் பண்ணுவோம்னா அதோட குவான்டிட்டி. இங்க குவான்டிட்டியே நம்மளுக்கு கொடுக்கல, பட் ஸ்டில் விஷுவலா நம்ம அப்படியே பாக்குறப்பவே நம்மளுக்கு எலிஃபண்ட் தான் பிகர் கம்பேரிங் வித் த ரேட் அப்படின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. இதே தான் நம்ம ஆங்கிள்ஸ்லயும் பண்ணோம். இப்போ ரெண்டு ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆங்கிள்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகும்? ஏதோ ரெண்டு லைன் இல்ல லைன் செக்மெண்ட்ஸ், ரெண்டு ரே, ஓகே, மீட் ஆன ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும். இங்க நான் ரெண்டு லைன் செக்மெண்ட்ஸ் இருக்கு, இந்த ரெண்டு லைன் செக்மெண்ட் மீட் ஆகுது அண்ட் ஆங்கிள் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சா? இங்க ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, அண்ட் சேம் I'll take one more line segment and one more line segment மீட் ஆகுது, இப்போ ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இந்த ரெண்டு பிக்சர்ஸ்லயும் இது ரெண்டுத்துல ஃபிகர்ல பாத்தீங்கன்னா இங்க வந்து இந்த ஆர்ம் வந்து மோர் இட்ஸ் ரொட்டேட்டட், ரைட்டா, அதிகமா ரொட்டேட் ஆயிருக்கு. இங்க வந்து கம்மி ரொட்டேஷன் தான் இருக்கு. அப்ப கம்மி ரொட்டேஷன்ல கம்மியா ஸ்மாலர் ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு அண்ட் மோர் ரொட்டேஷனா இருக்குல்ல பிக்கர் ரொட்டேஷன்ல பிக்கர் ஆங்கிள் நம்மளுக்கு கிடைக்கும். பட் நம்மளுக்கு இது எவ்வளோ அப்படின்ற நம்பரிங்கா தெரியும்னா தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், எலிஃபண்டோட வெயிட் வந்து 6000 கிலோகிராம்னு எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. ரேட் வந்து ஸ்மால், இதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 600 கிராம்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்பரிங்க கொடுக்குறப்போ நம்மளுக்கு ஜஸ்டிஃபை பண்ணலாம். ஓகே, விஷுவலாவும் நம்ம பாக்குறதுக்கு எலிஃபண்ட் வந்து பிகர் சைஸ்ல இருக்கு நம்ம விஷுவலா சொல்றதை விட நம்ம கரெக்டான குவான்டிட்டியோட அந்த அளவு மெஷர்மெண்ட் தெரிஞ்சதுன்னா இட் வில் பி இன்னும் ஈஸியா நம்மளுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ஆங்கிள்ஸுமே எடுத்துக்கிட்டா நம்ம இந்த விஷுவலி பாக்குறப்போ இதுதான் பிக்கர் ஒன், இதுதான் ஸ்மாலர் ஒன். பட் ஹவு பிக் இட் இஸ், ஹவு ஸ்மால் அப்படின்றது நம்மளுக்கு குவான்டிஃபையே நம்ம பண்ணல, ரைட்டா? ஸோ இங்க வந்து ஆங்கிள்ஸ் இந்த பர்டிகுலர் செக்ஷன் 2.9ல எப்படியெல்லாம் ஆங்கிளை மெஷர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்ஸ்ல இருந்து நம்ம பார்க்க போறோம். ஓகே, we have seen how to compare two angles. So last sectionலயே நம்ம பார்த்துட்டோம். But can we actually quantify how big an angle is using a number without having to compare it to another angle? நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், நம்ம வந்து ஜஸ்ட் விஷுவலா தான் கம்பேர் பண்ணோம் லாஸ்ட் செக்ஷன்ல எல்லாமே. பட் வந்து ஒரு நம்பர் யூஸ் பண்ணி நம்ம கம்பேர் பண்ணோம்னா இப்போ வரைக்கும் பண்ணல. ஓகே, we saw how various angles can be compared using a circle. So circle trace பண்ணி நம்ம கம்பேர் பண்ணோம் இல்லையா ஆங்கிள்ஸை. ஓகே, அதான் இவங்க சொல்றாங்க, நம்ம அதை பார்த்தோம். Perhaps a circle could be used to assign measures for angles. ஸோ அப்போ சர்க்கிள் வந்து ஆங்கிள் மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம் இல்லையா? எஸ், பண்ணலாம். ஓகே, ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா சர்க்கிள்க்கு 360 டிகிரி இருக்கு. ஓகே, அண்ட் 360 டிகிரி வந்து இவங்க இந்த மாதிரி அசைன் பண்ணிருக்காங்க பாருங்க. இங்க ஸ்டார்டிங்ல வந்து 0 டிகிரி, தென் மல்டிபிள்ஸ் ஆஃப் 10ல இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ 0, 10, 20, 30 அப் டு ஃபுல் ரொட்டேஷன் 360. ஸோ 0 டிகிரி கிட்ட தான் 360 இருக்கும். ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன்ன்றப்போ எங்க ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே வந்து முடிக்கிறது தான் ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன். அப்போ 0 டிகிரியும் 360 டிகிரியும் சேம் தான், ஆங்கிள் வந்து சேம் தான். 0 ஆங்கிளும் 360 ஆங்கிளும் ரெண்டுமே சேம் பிளேஸ்ல தான் இருக்கு. டு அசைன் ப்ரிசைஸ் மெஷர் டு ஆங்கிள், மேத்தமேட்டிஷியன்ஸ் கேம் அப் வித் அன் ஐடியா.
ஓகே. ஸோ ஜென்ரலாவே ஆங்கிள மெஷர் பண்றதுக்கு மேத்தமேட்டிஷியன்ஸ் ஒரு ஐடியால வந்தாங்களாம். என்னன்னா, தி டிவைடட் த ஆங்கிள் இன் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, சென்டர் ஆஃப் த சர்க்கிள்ல அவங்க வந்து ஆங்கிள்ஸ் வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. சென்டர் ஆஃப் த சர்க்கிளை பேஸா எடுத்துக்கிட்டு ஆங்கிள்ஸ் வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா 360 ஈக்குவல் ஆங்கிள்ஸா பிரிச்சிருக்காங்க. ஸோ சர்க்கிள் என்ன பண்ணியிருக்காங்க, 360 ஈக்குவல் ஆங்கிள்ஸா பிரிச்சிருக்காங்க. இங்க இங்க நம்ம பாக்குறோம் இல்லையா, அதுதான் 360 ஈக்குவல் ஆங்கிள்ஸா பிரிச்சிருக்காங்க. Or parts. The angle measures of each of this unit part is 1 degree. So each part என்னன்னு சொல்றாங்க 1 degree-ஆ split பண்ணிக்கிட்டாங்க, which is written as 1 degree. இங்க பாருங்க, இங்க 1 degree நான் மெஷர் பண்ணிருக்கேன் இல்லையா. ஸோ பேசிக்கா டிகிரின்றது என்னன்னா லைக் ஆங்கிள்ஸை மெஷர் பண்றதுக்கான ஒரு ஒன் ஆஃப் த யூனிட். ஃபார் எக்ஸாம்பிள் வெயிட் எல்லாம் மெஷர் பண்றதுக்கு நம்ம கிலோகிராம்னு ரைட் பண்ணிருக்கோம்ல, இங்க கிலோகிராம் ரைட் பண்ணிருக்கோம்ல, இது என்னதுன்னா யூனிட். ஸோ பேசிக்கா வெயிட்டை மெஷர் பண்றதுக்கு கிலோகிராம், கிராம்ஸ் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்க மில்லிகிராம் அந்த மாதிரி யூனிட்ஸ் யூஸ் பண்றோம் இல்லையா. அந்த மாதிரி ஆங்கிள்ஸை மெஷர் பண்றதுக்கான 1 யூனிட் தான் டிகிரின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ டிகிரின்றது என்ன, ஆங்கிளை மெஷர் பண்றதுக்கு யூஸ் ஆகுற ஒரு யூனிட். ஓகே. பட் இந்த வேர்டுக்கு பதிலா நம்ம இந்த மாதிரி சிம்பாலிக்கா ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ இப்போ கிலோகிராம் நம்ம கம்ப்ளீட் ஃபுல் வேர்டிங்ஸ்ல ரைட் பண்றதுல ஷார்ட்டா கேஜின்னு ரைட் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஷார்ட் ஃபார்மா ஷார்ட்டா எப்படி ரைட் பண்றது 1 டிகிரி. ஸோ இந்த மாதிரி 1க்கு மேல எனி நம்பருக்கு மேல இந்த மாதிரி ஒரு குட்டி சர்க்கிள் மாதிரி டிரா பண்ணிட்டா இதுதான் 1 டிகிரி. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ரைட்டிங் as a வேர்ட் நம்ம இந்த மாதிரி சிம்பாலிக்கா இந்த மாதிரி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம், மேத்தமெட்டிக்கலா ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ டிகிரின்றது என்ன, டிகிரின்றது யூனிட். Okay, to represent the angle. Now this unit part is used to assign measure to any angle. Okay, இந்த யூனிட் வந்து எந்த ஆங்கிள் மெஷர் பண்றதுக்குன்னா அசைன் பண்ணிக்கலாம். The measure of an angle is number of 1 degree unit parts it contains inside it. For example, see the figure. இங்க பாருங்க, ரெண்டு ரேஸ் கொடுத்திருக்காங்க, ரெண்டு ரேஸ் வந்து மீட் ஆகுது, அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. இதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இது பேசிக்கா பார்ட் ஆஃப் எ சர்க்கிள். இப்போ இந்த ஆர்ம் வந்து நம்ம ஃபுல்லா ரொட்டேட் பண்ணா சர்க்கிள் கிடைக்குமா, சர்க்கிள்ல ஏதோ ஒரு குட்டி போர்ஷன் தான் நம்மளுக்கு இங்க கிடைச்சிருக்கு, ரைட்டா. ஸோ பேசிக்கா இவங்க 360 ஈக்குவல் பார்ட்ஸ் அதெல்லாம் சர்க்கிள் ஃபுல்லா டிவைட் பண்ணிருக்காங்க. ஸோ இது சர்க்கிள்ல ஏதோ ஒரு பார்ட் தான் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் இந்த ரெண்டு ஆர்ம்ஸுமே கிரியேட் பண்ணுது. அப்போ இதுல மேக்சிமம் எத்தனை 1 டிகிரிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஓகே. ஸோ இங்க 1 டிகிரி எதை மீன் பண்றாங்கன்னா, I'll just zoom in. Between two arms la you can see multiple thin lines இருக்கா. அப்போ இந்த ஆர்ம்ல இருந்து ஃபர்ஸ்ட் வர thin line க்கு 1 degree measurement. Okay, next 2 3. So each thin line வந்து stands for 1, அந்த கேப் வந்து 1 டிகிரிக்குன்னு அர்த்தம். அப்போ டோட்டலா இங்க மொத்தமா எவ்வளவு இருக்குன்னா 30 யூனிட்ஸ் கிட்ட இருக்கு. ஓகே, 1 யூனிட் எத்தனை how many யூனிட்ஸ் இருக்கு டோட்டலா 30 யூனிட்ஸ் இருக்கு. அப்போ இந்த ரெண்டு ஆர்ம்ஸ் சேர்த்து நம்மளுக்கு என்ன ஆங்கிள் நம்மளுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னா, என்ன ஆங்கிள் வந்து இருக்குன்னா 30 டிகிரி தான் இருக்கு. என்ன ஆங்கிள் மெஷரா இருக்கு, என்ன ஆங்கிள் ஃபார்மா இருக்கு அப்படின்னா 30 டிகிரி. 30 யூனிட்ஸ் தான் நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் டிகிரில எடுத்துக்கிறோம். ஓகே. So see, it contains 30 units of 1 degree. So எத்தனை 1 degrees இருக்கு இதுல 30 units இருக்கு angle, and so we say that its angle measure is 30 degree அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரியா? Now measures of different angles. இங்க ஜஸ்ட் ஒரு பேசிக்கா மட்டும் ஒரு ஐடியா கொடுத்திருக்காங்க. இப்போ லாஸ்டா நாம என்ன பார்த்தோம்னா, ஒரு சர்க்கிள் இருக்கு, அந்த சர்க்கிளை வந்து 360 பார்ட்ஸா டிவைட் பண்றாங்க. ஓகே, அண்ட் ஈச் பார்ட்ன்றது என்ன 1 டிகிரி. டிகிரின்றது என்ன, ஆங்கிள் மெஷர் பண்றதுக்கு யூஸ் ஆகுற 1 யூனிட். இதுதான் நம்ம ஷார்ட்டா சொல்லிட்டேன், இதுதான் நம்ம இப்போ பார்த்தோம், இப்போ வரைக்கும் பார்த்துருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா மெஷர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ். இப்போ ஒன் ஃபுல் சர்க்கிள் 360 தவிர்த்து ரிமைனிங் ஆங்கிள்ஸ் எப்படி மெஷர் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே, வாட் இஸ் த மெஷர் ஆஃப் அ ஃபுல் டர்ன் இன் டிகிரிஸ். இப்போ ஃபுல் டர்ன்னா என்ன நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. ஃபுல் டர்ன் அப்படின்றது என்ன, see I'll take one line segment. ரெண்டு லைன் செக்மெண்ட்ஸ் மீட் ஆனா நம்மளுக்கு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். இப்போ ஒரு ஃபுல் ரொட்டேஷன் அண்ட் பேக் டு த பொசிஷன். ஓகே, இப்போ ஃபுல் ரொட்டேஷன்ன்றப்போ சரி நான் இப்படி ரொட்டேட் பண்றப்போ உங்களுக்கு தெரியுது இல்லையா, ஒரு ஃபுல் ரொட்டேட் பண்றப்போ நம்மளுக்கு என்ன மாதிரி ஷேப் ஃபார்ம் ஆகுதுன்னா சர்க்கிள்.
ஸோ ஃபுல் ரொட்டேஷன்னால என்ன ஆங்கிள் ஃபார்ம் ஆகும்? 360 டிகிரி ஃபார்ம் ஆயிடும். ஓகே, ஃபுல் ரொட்டேஷனுக்கு 360 டிகிரி, அதுதான் அவங்க சொல்றாங்க இங்க. ஓகே, what is the measure of a full turn in degrees? As we have taken it into it contain 360 degree, it measure is 360 degree. Okay, so full turn க்கு full rotation க்கு form ஆகிற angle னா 360 degree. Next one, what is the measure of straight angle in degrees? அப்போ straight angle எப்போ form ஆகும் அப்படின்னா, see, straight angle வந்து நான் ஃபுல்லா ரொட்டேட் பண்ணாம, ஃபுல் ரொட்டேஷன் பண்ணாம half rotation பண்றப்போ எனக்கு என்ன ஆகும்? straight angle ஃபார்ம் ஆகும். instead of rotating full, நான் half தான் ரொட்டேட் பண்றேன். அப்ப half rotation எடுக்கிறப்போ நமக்கு straight angle ஃபார்ம் ஆகுது. இந்த straight angle மெஷர்மெண்ட் என்னன்னா, half rotationன்றப்போ 360ல half எவ்வளோ? 180. அப்போ 180 டிகிரி தான் இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ straight angle மெஷர்மெண்ட் என்ன? 180 டிகிரி. ஸோ அது 360 வந்து 2 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிக்குது, 180 180. ஓகே, ஸோ இதுதான் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன், as a full turn is 3. Okay, straight angle is a half of a full turn. So straight angle என்றது என்ன? Half of a full turn. As a full turn is 360 degree, a half turn is 180 degree. So half turn na, what is the degree measure? 180 degree. What is the measure of a right angle in degrees? So right angle என்றது என்ன? Right angle என்றது quarter turn தான் right angle னு சொல்லுவாங்க. See, இப்போ full rotation இல்லாம quarter தான். quarterன்றது என்ன? 1/4ன்னு அர்த்தம். ஃபுல் ரொட்டேஷனை வந்து நம்ம 4 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிக்கிறோம். இந்த ஃபுல் ரொட்டேஷனை 4 ஈக்குவல் பார்ட்ஸ்னா அப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா ஃபார்ம் ஆகுது குவார்ட்டர் டர்ன். ஓகே, இது குவார்ட்டர் டர்ன், குவார்ட்டர் டர்ன், குவார்ட்டர் டர்ன், குவார்ட்டர் டர்ன். ஸோ 4 குவார்ட்டர்ஸ் சேர்ந்தா தானே ஃபுல். ஓகே, அப்போ குவார்ட்டர் டர்ன் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். அது டிகிரி மெஷர்ஸ் என்னன்னு சொல்லலாம்னா 90 டிகிரி. ஸோ குவார்ட்டர் டர்ன் ஃபார்ம் ஆகுறப்போ நம்மளுக்கு என்ன டிகிரி கிடைக்கும்? ரைட் ஆங்கிள் விச் இஸ் 90 டிகிரி. அண்ட் இன்ன ரைட் ஆங்கிள் ஆல்வேஸ் இந்த ரெண்டு ஆர்ம்ஸ் எப்படி இருக்கும்? பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதரா தான் இருக்கும். ஓகே, அது எல் ஷேப்ல இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். பட் ஆல்வேஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் எல் தான் எக்ஸ்பெக்ட் பண்ண அவசியம் இல்லை. இப்படி கூட ஃபார்ம் ஆகும் எல். அண்ட் இது இப்படி இருக்குன்னா எல் இப்படி கூட ஃபார்ம் ஆகலாம். ஓகே, ஸோ எல் ஷேப் இருக்கணும், பட் அது எந்த டைமென்ஷன்ல வேணா இருக்கலாம். ஓகே, ஸோ குவார்ட்டர் டர்ன் வந்து 90 டிகிரி. ஸோ 2 ரைட் ஆங்கிள்ஸ் டுகெதர் ஃபார்ம் எ ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஆமா தானே? இப்போ ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்ன்றது 180 டிகிரி. ஓகே, ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்ன்றது இட்ஸ் 180 டிகிரி. ஓகே, இந்த 180ல எத்தனை 90s இருக்கு? இங்க ஒரு 90, இங்க ஒரு 90. அப்போ 2 ரைட் ஆங்கிள்ஸ். ஓகே, 2 90s சேர்ந்தா நான் 180. அப்போ 2 ரைட் ஆங்கிள்ஸ் இருக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்ல. ஓகே, ஒரு ஃபுல் டர்ன்ல 2 ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்ஸ் இருக்கு. ஒரு ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்ல 2 ரைட் ஆங்கிள்ஸ் இருக்கு. அண்ட் ஃபுல் டர்ன்ல 4 ரைட் ஆங்கிள்ஸ் இருக்கு. ஓகேவா? இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. As a straight angle measures 180 degree, a right angle measures 90 degree. So, in the particular, இதுல நம்மளோட take away என்னன்னா, you have to remember full turn. Okay, இன்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு நான் சொல்லிடுறேன். 3 things தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் இந்த இதுல. So, see, I have taken 2 line segment. ரொட்டேட் ஆயிட்டு அகைன் பேக் டு த பொசிஷன். ஃபுல் ரொட்டேஷன் எடுத்துச்சா? ஸோ ஃபுல் ரொட்டேஷன் இண்டிகேஷன் வந்து இந்த மாதிரி ஒரு ஆரோ மார்க் கொடுத்துக்கிறேன். ஃபுல் ரொட்டேஷன்ன்றப்போ அது என்ன டிகிரி மெஷர்ஸ்? 360 டிகிரி தான் அதோட டிகிரி மெஷர்ஸ். ஓகே, இது பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, ஒரு லைன் செக்மெண்ட். ஐ எம் டேக்கிங் ஒன் மோர் லைன் செக்மெண்ட். ஃபுல் ரொட்டேஷனுக்கு பதிலாக ஹாஃப் ரொட்டேஷன் தான் நான் எடுக்கிறேன். ஓகே, ஹாஃப் ரொட்டேஷன்ல நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஸ்ட்ரெயிட் ஆங்கிளோட பேர் தான், ஐ மீன் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்ன்றது இட்ஸ் எ நேம். ஓகே, அண்ட் இங்க வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்குன்னா 180 டிகிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, ஒரு ஃபுல் ரொட்டேஷன்ல ஹவு மெனி ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்ஸ் ஆர் தேர்? 2 ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்ஸ் இருக்கும். ஏன்னா இங்க ஒரு 180யா, இங்க கூட ஒரு 180. ஓகே, ஸோ இது செகண்ட் பாயிண்ட். நவ் தேர்ட், ஃபர்ஸ்ட் ஃபுல் ரொட்டேஷன், ஹாஃப் ரொட்டேஷன், இப்போ குவார்ட்டர் ரொட்டேஷன்.
I have taken a line segment. இப்போ பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் ரொட்டேஷன். இந்த குவார்ட்டர் ரொட்டேஷன்ல நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுற ஆங்கிள் தான் ரைட் ஆங்கிள். ரைட் ஆங்கிளோட மெஷர்மெண்ட் 90 டிகிரி. ஓகே, அண்ட் ஸ்ட்ரெயிட் ஆங்கிளில் இதுதானே ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஸ்ட்ரெயிட் ஆங்கிளில் நம்மளுக்கு எத்தனை 90 டிகிரிஸ் இருக்கும், எத்தனை ரைட் ஆங்கிள்ஸ் இருக்கும்னா 2 ரைட் ஆங்கிள்ஸ் இருக்கும். ஸோ 180ன்றது 90 + 90 2 ரைட் ஆங்கிள்ஸா. அதே மாதிரி ஃபுல் ரொட்டேஷன்ல ஸோ ஃபர்தராக நான் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணா இங்க ஒரு 90 டிகிரி அண்ட் இங்க ஒரு 90 டிகிரி இருக்குமா. அப்போ ஒரு ஃபுல் ரொட்டேஷன்ல 4 ரைட் ஆங்கிள்ஸ் இருக்கும் அண்ட் 2 ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்ஸ் இருக்கும். அண்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்ல நம்மளுக்கு 2 ரைட் ஆங்கிள்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இது எல்லாமே தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஹோப் யூ வில் ரிமெம்பர் திஸ் ஃபார் எவர். ஓகே, full turn na 360, half turn na 180, quarter turn na 90. Okay children, and இங்க என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணமோ அதெல்லாம் தான் நெக்ஸ்ட் ஃபிகர்ஸ்ல இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க ஸ்ட்ரெயிட் ஆங்கிள், இந்த ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்ல எத்தனை 1 யூனிட்ஸ் இருக்குன்னா இங்க ஸ்மால் தின் லைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த லாங் லைன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா கவுண்ட் பண்ணீங்கன்னா தெரியும், கரெக்டா 180 வரும் நம்மளுக்கு. ஸோ 180 யூனிட்ஸ். ஓகே, அண்ட் சேம் வே இங்க ரைட் ஆங்கிள் இருக்கு. ரைட் ஆங்கிள் அந்த மாதிரி நம்மளுக்கு 1 யூனிட்ஸ் நம்ம டிரா பண்ணா எக்ஸாக்ட்லி நம்மளுக்கு 90 யூனிட்ஸ் தான் கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து ஒரு குட்டி ஸ்டோரி, a pinch of history. இது எதை பத்தியான ஹிஸ்டரினா, இப்போ நம்ம சர்க்கிள் எடுத்தோம்ல, அந்த சர்க்கிள ஃபுல் டர்ன்ன்றப்போ 360 தானே எடுத்தோம். 360 பேசிக்கா எதுக்கு எடுத்தோம்னா 360 ஈக்குவல் பார்ட்ஸா அவங்க டிவைட் பண்ணதுனால அதனால 360 டிகிரின்னு நம்ம சொன்னோம். பட் ஏன் இது 360? ஏன் நம்ம 400 ஈக்குவல் பார்ட்ஸா ஏன் எடுக்கல, இல்ல 370 ஏன் எடுக்கல, இல்ல 200 ஈக்குவல் பார்ட்ஸா எடுத்திருக்கலாமே? வை ஏன் இந்த பர்டிகுலர் நம்பர், ஏன் இந்த 360ன்றது சூஸ் பண்ணாங்க அப்படின்றதான் ரீசன்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஓகே, a full turn has been divided into 360 degree. Why 360? The reason why we use 360 degree today is not fully known. So இதுக்கு என்ன மீனிங்னா 360 டிகிரி எடுத்துட்டோம். ஏன் அப்படின்னா இப்போ வரைக்குமே இன்னைக்கு வரைக்குமே இதுக்கான ஃபுல் ரீசன் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. ஓகே, இப்போ வரைக்கும் இதுதான் ரீசன், இந்த பர்டிகுலர் ரீசனுக்காக தான் சர்க்கிள் வந்து 360 யூனிட்ஸா நம்ம 360 பார்ட்ஸா டிவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசன் கூட இல்லை. இப்போ வரைக்கும் கரெக்டான ப்ராப்பர் ரீசன் இல்லை. பட் ஒரு கான்ஸ்பிரசி தியரி மாதிரி இருக்கு. ஓகேவா, அது என்னெல்லாம் இப்ப பார்க்கலாம். The division of a circle into 360 parts goes back to the ancient times. The 360க்கான ரீசன் வந்து கொஞ்சம் ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல போய் பார்ப்போம். ஓகே, அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. த ரிக்வேதா, ஸோ நம்மளுக்கு வேதாஸ் இருக்கு இல்லையா, அதுல பர்டிகுலரா ரிக்வேதால ஒன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்களாம். ஒன் ஆஃப் த வெரி ஓல்டஸ்ட் டெக்ஸ்ட் ஆஃப் ஹியூமனிட்டி கோயிங் பேக் thousands of years speaks of a wheel with 360 spokes. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ரிக்வேதால மென்ஷன் பண்ணியிருக்காங்களாம், இந்த மாதிரி ஒரு வீல் இருக்கு இல்லையா, அந்த வீல்ல 360 ஸ்போக்ஸ், கரெக்டா அந்த கவுண்ட் 360 ஸ்போக்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கிறதா ஒரு தியரி இருக்கு. ஓகேவா, அந்த வேர்ஸ் கூட இங்க கொடுத்துருக்காங்க, ரிக்வேதாவோட அந்த வேர்ஸ், இந்த வேர்ஸ்ல தான் அது மென்ஷன் பண்ணியிருக்காங்களாம். ஓகே, அதனால நம்ம காலப்போக்கில் 360 பார்ட்ஸ் அப்படியே நம்ம அடாப்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு தியரி இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் மோர், மெனி ஏன்ஷியன்ட் கேலண்டர்ஸ் also going back over 3000 years, such as calendars of India, Persia and Babylonia and Egypt, were based on having 360 days in a year. இப்போ நம்மளுக்கு 365 days இருக்கு. ஓகே, ஒரு 3000 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்மளுக்கு 360 days தான் இருந்திருக்கு பர் இயருக்கு. ஓகே, அப்போ ஒரு ஃபுல் இயர் அப்படின்றப்போ 360, அதே மாதிரி ஒரு ஃபுல் சர்க்கிள் அப்படின்றப்போ 360 ஈக்குவல் பார்ட்ஸா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றது ஒன் மோர் ரீசனா இருக்கு. In addition, Babylonian mathematicians frequently use divisions of 60 and 360 due to their use of sexagesimal numbers and counting by 60s. இது மட்டுமே இல்ல, பாபிலோனியன்ஸ் வந்து நிறைய அவங்களுக்கு எங்கெல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கிற, ஐ மீன் இந்த 360 60ன்றப்போ நம்மளுக்கு அந்த டிவிஷன் பண்றப்போ அது ப்ராப்பர் உங்களுக்கு ப்ராப்பரா
டிவைட் ஆகும். ஸோ அதனால நிறைய இடத்துல வந்து இதை யூஸ் பண்ணியிருக்காங்க பாபிலோனியன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பெர்ஹாப்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் ப்ராக்டிக்கல் ஆன்சர். இதெல்லாமே ஒரு பேக் ஸ்டோரி, ஒரு தியரி மாதிரி, கான்ஸ்பிரசி தியரி மாதிரி இருக்கு. பட் ஆக்சுவல் ரீசன் தெரியாது. பட் இதெல்லாம் இருக்கலாம், இது இப்படி இருக்கலாம், அது அப்படி இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு ரீசன்ஸ் மட்டுமே நம்மளுக்கு இருந்திருக்கு. பட் இது ப்ராக்டிக்கலா நம்ம பார்த்தோம்னா இதுக்கு பின்னாடி ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கான்செப்டும் இருக்கு. இப்போ நீங்க 1ல இருந்து 359 வரைக்கும் யூ சூஸ் எனி நம்பர். அது எத்தனை நம்பர்ல பெர்ஃபெக்ட்டா டிவிசிபிள் ஆகுதுன்னு செக் பண்ணுங்க. ஓகே, அண்ட் அந்த நம்பர் வந்து ஸோ எனி நம்பர் 1ல இருந்து 10 வரைக்கும். ஓகே, அந்த ஒரு நீங்க சூஸ் பண்ற பர்டிகுலர் நம்பர் இந்த 1ல இருந்து 10 வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பருக்கும் டிவைட் ஆகுதான்னு பாருங்க. 359 வரைக்கும் இட்ஸ் நாட் பாசிபிள். ஓகே, பட் கம்மிங் டு த 360 வந்து 1ல இருந்து 10 வரைக்கும் எக்ஸப்ட் 7 மட்டும் விட்டுருங்க. 7 தவிர்த்து ரிமைனிங் இருக்கிற எல்லா நம்பர்ஸ்க்குமே அது பர்ஃபெக்ட்லி டிவிசிபிள். Okay, so 360 is the smallest number that can be evenly divided by all the numbers up to 10. இது ஒரு ரீசன், இது ப்ராக்டிக்கல் ரீசனா நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா நம்ம டிகிரி மெஷர்ஸ்ல என்ன பண்றோம்னா ஹோல் நம்பர்ஸ் தான் யூஸ் பண்றோம். டெசிமல் நம்பர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணல. லைக் 15.6 டிகிரி அப்படின்னு நம்ம சொல்லல. அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே நீங்க ஹையர் கிளாஸ்ல படிப்பீங்க. மினிட்ஸ், செகண்ட்ஸ், அந்த மாதிரி டிகிரிஸ்லயே கொஞ்சம் லோவர் கேட்டகரி, லெஸ் தென் டிகிரி இருக்கிறப்போ அது எப்படி மெஷர் பண்றத ஹையர் கிளாஸ்ல பாப்பீங்க. பட் நம்ம டெசிமல்ஸ்ல டிகிரிஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ண மாட்டோம், ஹோல் நம்பர்ஸ்ல தான் இருக்கு. அப்போ 360 is the smallest number that can be evenly divided by all the numbers up to 10. So அது excluding 7. அப்போ ரிமைனிங் 9 நம்பர்ஸ்மே அது டிவைட் ஆகுது இல்ல. மெஜாரிட்டி 360 நம்பர்னால மெஜாரிட்டி ஆஃப் த நம்பர்ஸ் வந்து டிவைட் ஆகுது, பர்ஃபெக்டா டிவைட் ஆகுது. ஸோ இது ஒரு ரீசன். அண்ட் ஸ்டில் ஹாவ் அ ஹோல் நம்பர் ஆஃப் டிகிரி. ஸோ எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் இல்லையா, அதுதான் அவங்க மீன் பண்றாங்க. அண்ட் ஸ்டில் ஹாவ் அ ஹோல் நம்பர் ஆஃப் டிகிரிஸ் இன் ஈச் பார்ட். நோட் that 360 இஸ் ஆல்சோ ஈவன்லி டிவிசிபிள் பை 12. ஸோ நாட் ஓன்லி அப் டு 10. ஸோ 12 கூட டிவைட் ஆகுது அப்படின்றாங்க. இது 12ன்றது என்னன்னா, நம்ம ஹிஸ்டரியில கேலண்டர்ஸ்ல 360 டேஸ் நம்ம எடுத்துக்கிட்டோமா, அண்ட் அந்த 360 டேஸுமே என்ன பண்ணிருக்காங்க, ஈக்குவலா எவ்ரி மந்த்துக்கும் ஈக்குவலா டிவைட் பண்ணிருக்காங்க. ஸோ 12ஆல அது கரெக்டா அந்த 12ஆல நம்மளுக்கு டிவைட் ஆகுது இல்ல. ஸோ 12 மந்த்ஸ்க்கு அந்த 360 வந்து ஈக்குவல் டேஸை வந்து பிரிச்சு ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். அது ஒரு கண்டிஷன். அண்ட் பை 24. ஸோ 360 வந்து 12ஆலையும் டிவைட் ஆகுது, 24ஆலையும் டிவைட் ஆகுதுன்றாங்க. அப்போ 24ன்றது என்னன்னா 1 டேக்கு 24 ஹவர்ஸ் எடுக்கிறோம்ல. இது எல்லாமே நம்மளோட டைம் அண்ட் டேட் இதை பேஸ் பண்ணி தானே இருக்கு. 1 இயர்ன்றது 360 டேஸ் வந்து நம்ம என்ன பண்ணிருக்காங்க, 12 மந்த்ஸா ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க. 1 டே 24 ஹவர்ஸ் இருக்கு. அந்த 24ம் 360ல நம்மளுக்கு கரெக்டா டிவைட் ஆகுது. அப்போ நம்மளோட டிவிஷனுக்கு நம்மளுக்கு இது 360ன்றது ரொம்பவே ஒரு கன்வீனியன்ட்டா இருக்கு, ரைட்டா? த நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் இன் எ டே. தீஸ் ஃபேக்ட்ஸ் ஆல் மேக் த நம்பர் 360 வெரி யூஸ்ஃபுல். ஸோ இதெல்லாம் தான் ஒரு ரீசன் 360 வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, ஸோ இதெல்லாமே ஜஸ்ட் லைக் ஒரு கான்ஸ்பிரசி தியரி மாதிரி தான் இங்க நம்ம ஹிஸ்டரி பார்த்தது எல்லாமே. அண்ட் இங்க வந்து நம்மளா ஒரு ப்ராக்டிக்கல் ரீசன் இதுவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் இங்க ஒரு கொஸ்டின் இருக்கு. The circle has been divided into 1 part, 2, 3, 4, 5, 6, 8, 9, 10 and 12 parts below. What are the degrees measures of the resulting angles? Write the degree measures down near the indicated angles. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இங்க கீழே வந்து நம்ம சர்க்கிள்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் அந்த சர்க்கிள்ல பாத்தீங்கன்னா 1 part, 2 equal parts, 3 equal parts, 4 equal parts, 5, 6, 8, 9, 10, 12 இந்த மாதிரி ஈக்குவல் பார்ட்ஸா பிரிச்சிருக்கோம். அண்ட் இதுல வந்து அது என்ன டிகிரி மெஷர்ஸ்ல நம்மளுக்கு இங்க கிடைக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் அந்த ரிசல்ட்டை வந்து இந்த டிகிரி இண்டிகேஷன் சிம்பிள் இருக்கு இல்லையா, இந்த ஒரு ஆர்க் மாதிரி டிரா பண்ணிருக்காங்க இல்லையா, அங்க வந்து நம்மளுக்கு அதோட ஆன்சர் என்னவோ அதை ரைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, பண்ணிடலாமா? ஸோ இது வந்து ஒரே ஒரு பார்ட் தான் இருக்கு, ரைட்டா? இது டிவைடே பண்ணல. 1 ஃபுல் ரொட்டேஷன் வந்து 360 டிகிரி நம்மளுக்கு தெரியும் இல்லையா. அப்போ இங்க 360 ரைட் பண்ணிடலாமா? இதோட ஆன்சர் வந்து 360 டிகிரி. ஓகே,
அண்ட் இங்க பாத்தீங்கன்னா circle is divided into two equal parts. அப்ப நம்மளுக்கு straight angle தானே ஃபார்ம் ஆயிருக்கு. straight angleன்றப்போ இங்க ஒரு 180 டிகிரி அண்ட் இங்க ஒரு 180 டிகிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, பட் மென்ஷன் பண்ணிருக்கிற இண்டிகேட் பண்ணிருக்கிற அங்க மட்டும் தான் நம்மளுக்கு ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க எரேஸ் பண்ணிடலாமா? ஸோ ஜஸ்ட் டூ பார்ட்ஸா டிவைட் பண்ணா ரெண்டு 180 இருக்குன்னு காட்டுறதுக்காக நான் இங்க ரைட் பண்ணியிருக்கேன். ஓகே, இங்கேயும் ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு, இது இங்கேயும் ஒரு ஆங்கிள். ஓகே, பட் இண்டிகேட் பண்ணிருக்க ஒரு ஆங்கிள் கிட்ட மட்டும் நம்ம ஆன்சர் ரைட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் சர்க்கிள் இஸ் டிவைடட் இன்டு 3 ஈக்குவல் பார்ட்ஸா இருக்கு. ஓகே, 3 ஈக்குவல் பார்ட்ஸ்னா அப்போ 360 டிவைடட் பை 3 நம்ம பண்ணணும். ஓகே, 360 டிவைடட் பை 3 அப்போ 3 1 times 3 2 times and 0. ஸோ அப்போ ஈச் ஆங்கிள் என்னவா ஸ்ப்ளிட் ஆகும்? 360 இங்க ஒரு 120 டிகிரி, இங்க ஒரு 120 டிகிரி அண்ட் இங்க ஒரு 120 டிகிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். பட் இண்டிகேட் பண்ண இடத்துல மட்டும் வச்சுக்கலாம், ரிமைனிங் எல்லாமே எரேஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ 3 ஈக்குவல் பார்ட்ஸ்ன்றதுனால நான் ஜஸ்ட் ஷோகேஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி 4 ஈக்குவல் பார்ட்ஸ்னா அது குவார்டர் டர்ன் தானே. குவார்டர் டர்னால 90 டிகிரி நம்மளாலவே தெரியும். இங்க ஒரு 90, அஃப்கோர்ஸ் இங்க ஒரு 90 டிகிரி இருக்கு, இங்க ஒரு 90 டிகிரி ஃபார்ம் ஆயிருக்கு, இங்க ஒரு 90 டிகிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, இண்டிகேட்டட் ஆங்கிள் மட்டும் இருக்கட்டும். ஸோ இங்க மட்டும் தான் ஆங்கிள் இருக்கு, ஒரு ஆங்கிள் மட்டும் தான் ஃபார்ம் ஆயிருக்குன்னு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஐ எம் ஜஸ்ட் மென்ஷனிங். ஓகே, ஸோ இந்த 90 டிகிரி மட்டும் இங்க ரைட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், circle is divided into 5 equal parts. அப்போ 360 divided by 5 divided பண்ணா நீங்க உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 72 கிடைக்கும். அப்போ each angle is இங்க ஃபார்ம் ஆயிருக்கிறது 72, இங்க ஒரு 72, இந்த பிளேஸ்ல ஒரு 72, இங்க ஒரு 72, இங்க ஒரு 72 இருக்கும். ஓகே, 5 72 சேர்த்தாதான் 72 plus 72 அந்த மாதிரி 5 times ஆட் பண்ணாதான் நம்மளுக்கு 360 கிடைக்கும். ஓகே, இங்க ஃபார்ம் ஆயிருக்கிற ஆங்கிள் என்ன? 72. அதே மாதிரி நெக்ஸ்ட் சர்க்கிள் பாத்தீங்கன்னா சர்க்கிள் இஸ் டிவைடட் இன்டு 6 ஈக்குவல் பார்ட்ஸ். அப்போ ஈச் பார்ட்ல நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கிற ஆங்கிள்னா 360 டிவைடட் பை 6 பண்ணீங்கன்னா 60 டிகிரி வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், சர்க்கிள் இஸ் டிவைடட் இன்டு 8 ஈக்குவல் பார்ட்ஸ். அப்போ 8 ஈக்குவல் பார்ட்ஸ் அப்படின்னா ஈச் பார்ட், ஓகே 360 divided by 8 பண்ணீங்கன்னா அப்போ ஈச் பார்ட்ல ஃபார்ம் ஆயிருக்கிற ஆங்கிள் வந்து 45 டிகிரி. ஓகே, அண்ட் சிமிலர்லி the next one is divided the entire circle into 9 equal parts. 9 equal partsனா each angle okay formed by 40 degreeல இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், circle is divided into 10 equal parts. அப்போ each partல நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கிற ஆங்கிள் வந்து 36 degree. Okay, and next one, a circle is divided into 12 equal parts. அப்போ 12 na each angle is 30 degree form ஆயிருக்கு. Okay, so இங்க நம்மளோட டேக் அவே என்னன்னா ஒரு ஹிஸ்டரி பார்த்தோம் அண்ட் அதுக்கப்புறம் வந்து சர்க்கிளை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்னா ஒரு ஃபுல் டர்ன்னா 360, ஹாஃப் டர்ன்னா 180, குவார்டர் டர்ன்னா 90ன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோமா. இப்போ எக்ஸ்ட்ராவா 2 ஈக்குவல் பார்ட்ஸ் தான், ஜஸ்ட் ரேண்டமா 3 பார்ட்ஸ் 2 பார்ட்ஸ் அப்படி எடுக்கல, ஈக்குவலா டிவைட் ஆனா 2 ஈக்குவல் பார்ட்ஸ்க்கு 3 ஈக்குவல் பார்ட்ஸ், 4 ஈக்குவல் பார்ட்ஸ், 5 ஈக்குவல் பார்ட்ஸ், 6 8 9 10 அண்ட் 12 ஈக்குவல் பார்ட்ஸ் டிவைட் பண்றப்போ நம்மளுக்கு எவ்வளவு ஆங்கிள் கிடைக்கும் அப்படின்றது நம்மளுக்கு இப்போ தெரிஞ்சிடுச்சு. இப்போ ஆக்சுவலா வந்து நம்ம மெஷர் பண்ணாமலே நம்ம ஜஸ்ட் அந்த 360 ஃபுல் டர்ன்ன்றப்போ 360 அது எப்படியெல்லாம் டிவைட் பண்ணா நம்மளுக்கு எவ்வளவு ஆங்கிள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நாலேஜ் தான் நம்மளுக்கு இங்க நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகே, அண்ட் மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஒன், டிகிரி மெஷர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் இப்போ மேலே மென்ஷன் பண்ணியிருக்குது ஹாஃப் டர்ன், குவார்டர் டர்ன், ஃபுல் டர்ன், அதுக்கப்புறம் 3 ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ணியிருக்காங்க, 4 5 6 8 9 10 12. இது இல்லாம ரிமைனிங் ஆங்கிள்ஸ் இருக்கலாம்ல. இப்போ இங்க நம்ம மென்ஷன் பண்ண எல்லாமே 30 அந்த மாதிரி தான் எனக்கு இப்போ 20 டிகிரியா இருக்கு, 20 டிகிரி தான் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ அந்த ஆங்கிள் எப்படி அது 20 டிகிரி ஃபார்ம் ஆயிருக்கு அதை எப்படி மெஷர் பண்றது அப்படின்னா இந்த மாதிரி ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ணாம ரேண்டமா இந்த மாதிரி இருக்கு. சப்போஸ் இங்க let me take here one line segment and இங்க one more line segment.
ஓகே. இப்போ இங்க வந்து ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஓகே. இங்க ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்குன்னு தெரியும். பட் எவ்ளோ எவ்ளோ ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு? இது 20யா? 15ஆ? 30யா? அது இங்க எவ்ளோ ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்குன்றது நம்மளுக்கு தெரியாது. அப்போ இந்த ஆங்கிள எப்படி மெஷர் பண்றது? அண்ட் சர்க்கிள்ல இது எத்தனாவது ஈக்குவல் பார்ட்ன்றதும் நம்மளுக்கு தெரியாது. அப்போ ஈக்குவல் பார்ட்டா இல்லையான்னு கூட நம்மளுக்கு தெரியல. அப்போ இங்க ஃபார்ம் ஆயிருக்கிற ஆங்கிள் எப்படி நம்ம மெஷர் பண்ணி தெரிஞ்சுக்கிறது? இதுக்கு தான் நம்மகிட்ட ஒரு டூல் இருக்கு. ஓகே. அந்த டூல் நேம் தான் புரோட்ராக்டர். ஓகே. அந்த டூல் நேம் என்ன? புரோட்ராக்டர். புரோட்ராக்டர் வந்து 2 டைப்ஸா இருக்கு. அது என்னன்னு நான் இப்ப காட்டுறேன் உங்களுக்கு. சரி, நம்மளோட புரோட்ராக்டர் வந்து 2 விதமான டிசைன்ஸ்ல இருக்கு. ஒன் இஸ் இந்த ஃபுல் சர்க்கிள் ஷேப்ல இருக்கிற புரோட்ராக்டர். சர்க்குலர் புரோட்ராக்டர்ன்னு சொல்லுவாங்க. இந்த சர்க்குலர் புரோட்ராக்டர்ல பாத்தீங்கன்னா 0ல இருந்து 10, 20 மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 கம்ப்ளீட்டா 360 வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி இங்க 0ல ஸ்டார்ட் பண்ணி இப்படியும் ஒரு 360 இருக்கு. ஓகேவா? ஸோ 360 டிகிரி நம்ம இப்படி இருந்து மெஷர் பண்ணாலும் ஓகே. அண்ட் இந்த டைரக்ஷன்ல இருந்து ஆங்கிள மெஷர் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து 360 டிகிரி ஃபுல் ரொட்டேஷன்ன்றதுனால அண்ட் 1 யூனிட் டிகிரியும் இங்க வந்து மென்ஷன் ஆயிருக்கு. அந்த ஸ்மால் தின் லைன்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ ஈச் தின் லைன் வந்து என்ன மீன் பண்றாங்கன்னா 1 டிகிரி மெஷர்மெண்ட்னு அர்த்தம். இப்போ 0க்கும் 10க்கும் பாத்தீங்கன்னா 10 குட்டி குட்டி லைன்ஸ் இருக்கும். அப்போ அது வந்து 1 டிகிரி தான் மெஷர் பண்றாங்க, மீன் பண்றாங்க. அண்ட் இங்க ஆக்சுவலா நம்ம எதை பார்க்கணும்னா இந்த தின் லைன்ஸ் இருக்கு இல்லையா? அதுதான் நம்மளோட டிகிரி மெஷர்ஸ். இந்த டிசைன் வந்து வேறுபடலாம். இந்த மாதிரி இருக்கலாம். இங்க சர்க்கிள்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து வேறுபடலாம். பட் அவுட்டர்ல அந்த எட்ஜ்ல மார்க் பண்ணிருக்கிற ஆங்கிள்ஸ் வந்து எல்லாத்துக்கும் சேமா தான் இருக்கும். ஸோ இது வந்து சர்க்குலர் ப்ரொட்ராக்டர் அண்ட் இது வந்து செமி சர்க்குலர் ஷேப்ல இருக்கு. ஓகே. அண்ட் இந்த மாதிரி ஷேப்ல இருக்கிற ப்ரொட்ராக்டர் தான் நம்ம ஜாமெட்ரி பாக்ஸ்ல இருக்கும். அண்ட் இதுவே ஆக்சுவலா இந்த ஃபுல் சர்க்குலர் ப்ரொட்ராக்டருக்கு பதிலா நம்மளுக்கு இதுவே எனஃப் தான். ஏன்னா இது ஹாஃப் சர்க்கிள் இருக்குல்ல, நம்மளுக்கு இப்படி வேணா இப்படி வச்சுக்கலாம், இல்ல தலைகீழா கூட வச்சுக்கலாம். இப்படி வேணா டில்ட் பண்ணி நம்ம வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவே நம்மளுக்கு போதுமானது தான். ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா 2 விதமான மார்க்கிங்ஸ் இருக்கும். 2 ப்ரொட்ராக்டருமே 2 விதமான மார்க்கிங். இப்போ ரைட் சைட்ல இருந்து இப்போ உள்ள இருக்கிற ஆங்கிள்ஸ் பாருங்க எப்படி எப்படி இருக்குன்னு பாருங்க. 0, 10, 20, 30, 40, 50, 60 இந்த மாதிரி அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கு. ஓகே. ரைட் சைடு டு லெஃப்ட் சைடு உள்ள இன்டீரியர் ஆங்கிள்ஸ் எப்படி இருக்குன்னா அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கு. அதே மாதிரி லெஃப்ட் சைடு டு ரைட் சைடு தான் எக்ஸ்டர்னல் ஆங்கிள். எக்ஸ்டர்னல் இருக்கிற ஆங்கிள்ஸ் வந்து அதே மாதிரி அசெண்டிங்ல இருக்கு. இங்க 0 இங்க 180 இருக்கு. அந்த மாதிரி ஏன் அதே மாதிரி இங்க 0, 180 எதுக்கு 2 டைம்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இப்போ என்னோட லைன் செக்மெண்ட். ஓகே. ஒரு லைன் செக்மெண்ட் அண்ட் ஒன் மோர் லைன் செக்மெண்ட் மீட் ஆகுது. இங்க ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இங்க 0ல இருந்து இங்க எலும்பி இருக்கு. ரைட்டா? இதுக்கு என்ன மீனிங்னா 0 டிகிரி. இப்போ இது இப்படி எலும்பி இருக்கு. ஓகே. இப்படி இப்படி கொஞ்சம் ரொட்டேட் எலும்பி இருக்கிறதுனா ஐ மீன் ரொட்டேஷன். இப்படி ரொட்டேட் ஆகுறப்போ தான் நம்மளுக்கு ஆங்கிள் இங்க ஒன்று ஃபார்ம் ஆகுது. ஓகே. இங்க ஆங்கிள்னு ஒன்று ஃபார்ம் ஆகுதா? இப்போ அதே மாதிரி இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ ஒன் மோர் ஆங்கிள் ஃபார்மேஷன் நான் காட்ட போறேன். இப்போ எனக்கு இங்க லைன் செக்மெண்ட் இருக்கா? இப்போ இந்த லைன் செக்மெண்ட்ல ரொட்டேஷன் நான் இந்த மாதிரி டிரா பண்றேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த மவுத் ஓப்பனிங் வந்து டுவோர்ட்ஸ் லெஃப்ட் சைட் டைரக்ஷன்ல இருக்கு. ஓகே. ஸோ இங்க இருந்து இப்படி எலும்புது, ரொட்டேட் ஆகுது. இங்க இருந்தா 0, 10, 20, 30, 40 இப்படி 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 இருக்கு. ஓகேவா? அப்போ ஆங்கிள் வந்து இந்த டைரக்ஷன்ல இப்படி எனக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இந்த ஆங்கிள் மெஷர் பண்ணும், இந்த ஆங்கிளையும் மெஷர் பண்ணுன்றப்போ ஐ வில் டேக் எ ப்ரொட்ராக்டர் நவ். இது எப்படி மெஷர் பண்ணணும்னு பாருங்க. இந்த வெர்டெக்ஸ் இருக்குல்ல, நம்மளோட ஆங்கிள் ஆர்ம்ஸோட வெர்டெக்ஸ் காமன் பாயிண்ட்டும் சென்டர் ஆஃப் த ப்ரொட்ராக்டரும் ரெண்டுமே கோயின்சைட் ஆகணும். அது மட்டும் இல்ல, ஆல்சோ அந்த பேஸ் லைன் இருக்குல்ல, ப்ரொட்ராக்டரோட பேஸ் லைன், அதுவுமே இது கூட கோயின்சைட் ஆகணும். ஸோ வெர்டெக்ஸ் சென்டரா இப்படிதான் நம்ம பிளேஸ் பண்ணணும். இப்படி தள்ளி பிளேஸ் பண்றது இல்ல, எனக்கு சென்டர் பாயிண்ட் மட்டும் கோயின்சைட் ஆகுது, லைன் இப்படி கோயின்சைட் ஆகாம இந்த மாதிரி கிராஸ் எல்லாம் வைக்க கூடாது. ஓகே. நம்மளுக்கு வெர்டெக்ஸும் சென்டர் ஆஃப் த ப்ரொட்ராக்டரும் கோயின்சைட் ஆகணும். ஆல்சோ பேஸ் லைனும் ஒன் ஆஃப் த ஆர்ம் இருக்கு இல்லையா, அதுவும் நம்மளுக்கு கரெக்டா கோயின்சைட் ஆகணும். அப்படி கோயின்சைட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ப்ரொட்ராக்டர்ல செகண்ட் ஆர்ம் இருக்குல்ல, எந்த எந்த ஆங்கிள் பாஸ் ஆகி போகுதுன்னு நம்ம பார்க்கணும். இங்க 40 இருக்கு, 41, 42, 43, 44. 44 டிகிரி கிட்ட தான் இந்த செகண்ட் ஆர்ம் இருக்கா. அப்ப இங்க ஃபார்ம் ஆயிருக்கிற ஆங்கிள் என்ன? 44 டிகிரி.
ஸோ இப்படி நம்ம கவுண்ட் பண்றப்போ நம்ம எந்த ஆங்கிள் யூஸ் பண்ணோம்னா இங்க எக்ஸ்டர்னலா மார்க்கா இருக்கிற ஆங்கிள் இங்க அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு மவுத் ஓப்பனிங் இந்த சைடு மவுத் ஓப்பனிங்ன்றப்போ அசெண்டிங் ஆர்டர் இந்த டைரக்ஷன்ல இங்க வந்து எப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கலாம், மாத்தி கூட கொடுத்துருக்கலாம். ஸோ இங்க வந்து அசெண்டிங் ஆர்டர் வந்து எனக்கு எக்ஸ்டர்னல்ல இருக்கு. ஓகே, ஸோ நான் இந்த அதுக்கேற்ற மாதிரி நான் மாத்திக்கிறேன். ஸோ எனக்கு இங்க ஃபார்ம் ஆகிக்கிற ஆங்கிள் வந்து 44. இங்க நான் எப்படி யூஸ் பண்ணேன்னா எக்ஸ்டர்னலா மார்க் ஆயிருக்கிற மெஷர்மெண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் நான் இங்க சொன்னேன், ரைட்டா? ஸோ இங்க ஃபார்ம் ஆகிக்கிற ஆங்கிள் வந்து 44 டிகிரி ரைட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் சேம் ப்ரொட்ராக்டர் நான் என்ன பண்ண போறேன்னா இங்க பிளேஸ் பண்றேன். இந்த செகண்ட் ஆங்கிள் மெஷர் பண்ணலாம். இந்த செகண்ட் ஆங்கிள் மெஷர் பண்றப்போ சேம் ரூல், இந்த சென்டர் ஆஃப் த ப்ரொட்ராக்டரும் இந்த வெர்டெக்ஸும் கோயின்சைட் ஆகணும். ஆல்சோ ஒன் ஆஃப் த ஆர்ம் இருக்கு இல்லையா, அதுவும் இங்க கோயின்சைட் ஆகணும். இப்போ வந்து நான் எக்ஸ்டர்னல் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா அது இந்த சைட்ல இருந்தா இப்படி எலும்பி இருக்கு. இன்டர்னலா மெஷரா இருக்குல்ல, அசெண்டிங் ஆர்டர் இங்க தானே இருக்கு. அப்போ நான் இன்டர்னல் பாயிண்ட்ஸ் தான் யூஸ் பண்ண போறேன். அப்போ இந்த செகண்ட் ஆர்ம் இருக்கு இல்லையா, இது எந்த டிகிரில பாஸ் ஆகி போகுது அப்படின்னா 20க்கும் 30க்கும் நடுவுல 25. அப்போ இங்க ஃபார்ம் ஆகிக்கிற ஆங்கிள் வந்து 25 டிகிரி. ஸோ புரிஞ்சுதா எப்போ எதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு? இது 25 டிகிரி. ஸோ அதுக்காக தான் 2 விதமான மார்க்கிங்ஸ் நம்பர்ஸ் இங்க ப்ரொடெக்டர்ல மென்ஷன் ஆயிருக்கு. ஓகே, so once again I'll go with this. How can we measure other angles in degrees? It is for this purpose that we have a tool called protractor. அது என்னென்ன protractor ன்னு காட்டுட்டேன்ல, that is either a circle divided into 360 equal parts இருக்கும், இல்லனா half a circle divided into 180 equal parts. So ரெண்டு விதமான two types of protractors இருக்கு. One is full circle divided into 360 equal parts, இல்லனா half circle divided into 180 equal parts நம்மளுக்கு அவைலபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீடியோ கொஞ்சம் லென்த்தியா போயிடுச்சு. இப்போவே 36 more than 36 minutes. ஸோ இந்த செக்ஷன் 2.9 கண்டினியூஷன் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே, அன்லேபிள் ப்ரொடெக்டர்ல இருந்து நெக்ஸ்ட் வீடியோல கண்டினியூ பண்ணலாம். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மீ. தேங்க்யூ.